ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சரோ சரண் ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு 4 விதமான டிஃபன் செய்யலாம். ட்ராவல் டயத்தில் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம், அதே மாதிரி பணியாரம், குட்டி குட்டியாக ஊற்றுற தோசை செஞ்சுக்கலாம், இட்லி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 4 விதமான டிஃபன் ஐட்டம் இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆக்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட் சேர்த்ததோ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வரும்போது நல்லா முருகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கேரட் நல்லா முருகி வந்ததும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மல்லி இலை சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி மல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம ரவை சேர்க்க போகிறோம். நல்லா திக்கான ரவையாக எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ரவையை 2 கப் அளவுக்கு எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். போட்டிருக்க எல்லா பொருளும், அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, துருவின கேரட்டு, மல்லி இலை எல்லாமே ரவையோடு சேர்ந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மாதம் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனா தான் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வேலைக்கு போகிற உமன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சண்டே ஈவினிங் இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 4 விதமான டிஃபன் ஐட்டம் நம்ம அந்த வீக் ஃபுல்லாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 டேஸ் அளவில் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம 4 விதமான டிஃபன் ஐட்டம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உப்புமா தான் செய்ய போகிறோம். என்னடா உப்புமாக்கெல்லாம் ப்ரீமிக்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டு புட்டுன்னு 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு நான் ப்ரீமிக்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்காக 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ப்ரீமிக்ஸ்க்கு 2.5 டம்ளர் தண்ணி சரியான அளவில் இருக்கும். தண்ணி நல்லா கொதித்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ப்ரீமிக்ஸை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சட்டு புட்டுன்னு உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஏற்கனவே நம்ம ப்ரீமிக்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே கடுகு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கலந்து விட்டு இறக்குனா ஒரு சூப்பரான உப்புமா நல்லா காய்கறியோடு சேர்த்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இதை அப்படியே லேசாக எடுத்து ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்க நிறையா பேர் இருக்கிற மாதிரி உப்புமா பிடிக்கிறவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான உப்புமா நம்மளுக்கு கிடைக்கும். இதே ப்ரீமிக்ஸ் வச்சு அடுத்து ஒரு டிஃபன் ஐட்டம் பார்த்துருவோமா. இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே ப்ரீமிக்ஸில் உப்பு இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு நம்மளுக்கு ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் 1/2 கப்பாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும். ரவை நல்லா ஊறி இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கலந்து வச்சுருக்க பேட்டரோட இதை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றொன்னா ஊற்ற ஆரம்பிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி முடித்ததும் மேலாப்பில் நெய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா பொன் முருகல் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான ரவை பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் இருந்தால் நம்ம உடனே சட்டு புட்டுன்னு ரவை பணியாரத்தை நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி ரவை பணியாரம் ப்ரீமிக்ஸ் வச்சு செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ரீமிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கானோ நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பணியாரம் நம்மளுக்கு கிடைக்கும். இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம இட்லியும் செஞ்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி வச்சதில் நம்ம கலந்து வச்ச மாவை இதோட சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். சில்வர் இட்லி பிளேட் இருந்தால் நீங்கள் அதிலேயே டைரெக்டாக ஊற்றி இந்த மாதிரி இட்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இட்லி பெருசாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இதே ப்ரீமிக்ஸ் மாவில் குட்டி குட்டி தோசையாகவும் நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெசிபி நிறையா போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.